11வது ஸ்லோகம். அவஜானந்தி மாம் மூடாஹ மானுஷீம் தனுமாஶ்ரிதம் பரம் பாவமஜானந்தஹ மம பூதமஹேஸ்வரம். ஈஸ்வரனுடைய சொரூபத்தை பகவான் கூறினார். அதைத் தொடர்ந்து இந்த 11வது ஸ்லோகத்தில் சம்சாரத்தினுடைய காரணத்தை பகவான் கூறுகின்றார். 2வது வரியில் பரம் பாவம் அஜானந்தக, என்னுடைய மேலான தத்துவத்தை அறியாத காரணத்தினால், பரம்பாவம் என்பது சத்திய சொரூபம், ஈஸ்வரனுடைய சத்திய சொரூபம், ஜெகத்தினுடைய மித்யா சொரூபம். இந்த சொரூபத்தை அஜானந்தக அறியாத காரணத்தினால் சம்சாரிகளாக இருக்கிறார்கள் என்று இங்கு பகவான் பேசுகிறார். முதல் வரியில் மாம் மூடாகா அவஜானந்தி. மாம் என்றால் என்னை. இங்கு என்னை என்ற சொல் சகுண ரூபமான நிர்குண ரூபமான ஈஸ்வர தத்துவத்தை, மூடாகா அறிவற்றவர்கள், அவஜானந்தி அவமதிக்கிறார்கள். இங்கு அவமதிக்கிறார்கள் என்பதற்கு பல தாத்பரியங்கள் இருக்கின்றது. அதில் ஒரு சிலதை இப்பொழுது பார்க்கலாம். ஈஸ்வரனை அவமதிப்பது என்பது சகுண சொரூபம்தான் ஈஸ்வரன் என்ற எண்ணமே ஈஸ்வரனை அவமதிப்பதற்கு சமமாகும். அதாவது பலர் இந்த மாயா பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்ட நிர்குண ரூபமான பிரம்மத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த மாயையுடன் உள்ள ஈஸ்வரனைத்தான் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே ஒரு விளக்காசிரியர் கூறுகிறார், இந்த சகுண ரூபமாகத்தான் ஈஸ்வரனை பார்த்தல் என்பதே பகவானை அவமதிப்பதற்கு சமம். பிறகு இனி ஒரு கருத்து, அவரவர்களுடைய கர்ம வினைக்கு தகுந்தாற்போல் வாழ்க்கையை சந்திக்கிறார்கள், சுகதுக்கத்தை அனுபவிக்கிறார்கள். அந்த கர்ம வினையை இறைவன் சரியாக பிரித்து கொடுக்கின்றார். நாம் எதை செய்தோமோ அதனுடைய பலனைத்தான் நாம் அனுபவிக்கின்றோமே தவிர நாம் செய்யாததை ஒன்றை நாம் அனுபவிப்பதில்லை. சில சமயங்கள் பிரார்த்தனைகள் நம்முடைய விருப்பத்திற்கு உகந்து வரலாம், சில சமயம் வராமலும் இருக்கலாம். அப்பொழுது மனிதர்கள் ஈஸ்வரனை நிந்தனை செய்வார்கள். எனக்கு ஏன் இது வந்தது, நான் இவ்வளவு பக்தி செலுத்தினேன், பிரார்த்தனை செய்தேன் என்று ஈஸ்வரனையே நிந்தனை செய்கின்றார்கள். அதை பகவான் இங்கு என்னை அவமதிக்கிறார்கள் என்று சொல்கின்றார். அடுத்ததாக ஈஸ்வரன் அனைத்து நாமரூபத்தையும் உடையவர். எல்லா நாமரூபங்களும் ஈஸ்வரனுடைய நாமரூபம். அப்படி இருக்கையில் சிலர் சில நாமரூபத்தில் மட்டும் பற்று கொண்டு வேறு நாமரூபத்தை எதிர்த்து நிற்பார்கள். அல்லது ஈஸ்வரனுக்கு அவர்கள் கொடுக்கின்ற பெயர்தான் ஈஸ்வரனுடைய பெயர் என்றும், வேறு சில பெயர்கள் இருந்தால் அதை ஈஸ்வரனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது ஈஸ்வரனை அவமதிப்பது.
ஒரு மதத்திற்குள்ளேயே அவ்விதம் வரலாம், அல்லது மதங்களுக்குள் இந்த பேதங்கள் உருவாகலாம். சிலருக்கு சில இஷ்ட தேவதை தான் பிடிக்கும், மற்ற தேவதைகள் மற்ற பெயர்களை ஈஸ்வரனாக கருத மாட்டார்கள். காரணம் என்ன? அனைத்துக்கும் காரணம் அறியாமை என்று பகவான் கூறுகிறார். நான் எந்த ஈஸ்வர தத்துவத்தை சிவன் என்று வழிபடுகின்றேனோ அதையே தான் மற்றவர்கள் விஷ்ணு என்றும் அல்லது விதவிதமான பெயரில் வழிபடுகிறார்கள் என்ற அறிவு இல்லாமையே பகவான் இங்கு என்னை அவமதிப்பது என்று கூறுகின்றார். மாம் அவஜானந்தி. பிறகு அடுத்த சொல், நான் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றேன் அதை கூறுகின்றார். மானுஷீம் தனும் ஆஸ்ருதம். மனித சரீரத்தை எடுத்துள்ள என்னை, மனித சரீரத்தையும் எடுக்கின்ற என்னை என்று சொல்கின்றார். மனித சரீரத்தை பகவான் ஏன் எடுக்கின்றார்? 2 காரணம். ஒன்று, தர்மத்தை நிலைநாட்ட, தர்ம ரக்ஷணார்த்தம் மானுஷ சரீரம். கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம் இவைகளெல்லாம் மனித உடலை எடுத்து தர்மத்தை நிலைநாட்டுகின்றார். பிறகு பக்த அனுகிரகார்த்தம், பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்வதற்கு ஈஸ்வரன் மனித உடலை எடுக்கின்றார். சில மகான்களுக்கு மனித உருவில் பகவானுடைய காட்சி கிடைத்தது என்றெல்லாம் நாம் படிப்போம். இதெல்லாம் வெறும் அவர்களுடைய மனதினுடைய கற்பனை என்று சொல்லக்கூடாது. அவர்களுடைய பக்தியினுடைய பலன். பிறகு அந்த பக்தர்களே ஞானியாக மாறும் பொழுது ஈஸ்வரனே அனைத்தும் என்று உணருவார்கள். இருப்பினும் அந்த சில காட்சிகளெல்லாம் எதற்காக பகவான் எடுக்கிறார் என்றால் பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காக. அந்த பக்தன் ஆரம்பத்தில் அந்த உருவம்தான் கடவுள் என்று நினைப்பான். பிறகு அவன் புரிந்து கொள்வான், ஈஸ்வரன் என்பவர் இந்த ஒரு உடலில் ஒரு உருவத்தில் இல்லை என்று அதே பக்தன் ஞானியாகும் பொழுது புரிந்து கொள்வான். ராமகிருஷ்ணரே இதற்கு நல்ல உதாரணம். காளி உபாசனை செய்து வந்தார், காளியினுடைய தரிசனத்தை கண்டார். பிறகு ஒரு வார்த்தை கூறுகின்றார், ஞானவாளால் காளியை வெட்டினேன் என்று சொல்றார். காளியையே வெட்டி விட்டாராம். எதனால்? ஞானத்தினால். அதனுடைய அர்த்தம் என்ன? காளி என்று எதை நான் பார்த்தேனோ அது அனைத்துமாக இருக்கின்ற ஈஸ்வர சொரூபம். நான் மலரை எடுக்க சென்றால் அந்த மலர் ஈஸ்வரனாக தெரிகிறார். எதை பார்த்தாலும் எனக்கு ஈஸ்வர தரிசனமாக இருக்கிறது. இது பக்தனுடைய வளர்ச்சி. இங்கு பகவான் இவ்விதம் பக்தர்களுக்காக நான் ஒரு மனித உருவம், அதாவது எந்த உருவத்தையும் வேண்டுமானாலும் எடுப்பேன். இப்படிப்பட்ட என்னை நான் எதற்காக இந்த உருவத்தை எடுத்துள்ளேன் என்றெல்லாம் அறியாமல் என்னை அவமதிக்கிறார்கள். அதற்கு காரணம் 2வது வரியில் கூறினார், பரம்பாவம் அஜானந்தக. பிறகு மம பூத மகேஸ்வரம் அஜானந்தக. எல்லா ஜீவராசிகளுக்கும் நானே தலைவனாக இருக்கின்றேன் என்பதை அறியாமலும் என்னுடைய மேலான சொரூபத்தை அறியாமலும் இருக்கின்ற காரணத்தினால் பக்தர்கள் என்னையே அவமதித்து சம்சாரத்திற்குள் இருக்கிறார்கள். ஆகவே எல்லாவித துயரத்திற்கும் மூல காரணம் ஈஸ்வர அஞ்ஞானம், ஈஸ்வரனை பற்றிய அறியாமை என்று இதில் கூறினார். இனி நாம் அடுத்த ஸ்லோகத்திற்கு செல்லலாம். மோகாஷா மோக கர்மாணக மோக ஞானா விசேதசக ராக்ஷசாத்மக
ராட்சசீமாசுரீம் சைவ பிரக்ருதிம் மோகினீம் ஸ்ருதாஹ. இந்த ஸ்லோகத்தில் அறிவற்றவர்கள் என்று சென்ற ஸ்லோகத்தில் சிலரை கூறினார். அவர்களை பகவான் வர்ணிக்கின்றார். சம்சாரி வர்ணனம், சம்சாரியை வர்ணிக்கின்றார். சென்ற ஸ்லோகத்தில் சம்சார காரணத்தை சொன்னார். ஒருவன் துயரப்படுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னார். இங்கு சம்சாரியை வர்ணிக்கிறார். அதாவது அறிவற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள், இறைவனை உணராதவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சம்சாரிகளை இங்கு பகவான் வர்ணிக்கிறார். அதனால் எப்படி தோணும், பகவான் நம்மையே வர்ணிக்கிறார் அப்படி தோன்ற மாதிரி இருக்கும். இதனுடைய அர்த்தம் என்ன, அறிவற்ற நிலையில் இருக்கும் பொழுது நாம் எப்படி இருப்போம், எப்படி மக்கள் இருக்கிறார்கள், இதை எதற்கு பகவான் வர்ணிக்கிறார். இதை தெரிஞ்சு இந்த வர்ணனைக்குள் நாம் வரக்கூடாது. அடுத்தது பக்தர்களை வர்ணிக்க போகிறார், ஞானிகளை வர்ணிக்க போகிறார். ஆகவே 2 விதமான மனிதர்களை பகவான் இங்கு எடுத்துக்கொண்டு வர்ணிப்பார். முதல்ல அபக்தர்கள், பக்தர்கள். பிறகு பக்தர்களுக்குள்ளேயே சில பேதங்களை கூறப் போகின்றார். எப்படிப்பட்ட படிகளில் பக்தர்கள் இருக்கிறார்கள் அதெல்லாம் சொல்லப் போகிறார். அதற்கு முன் பக்தர்களாக இல்லாத மனிதர்களை, நாஸ்திகர்களாக ஈஸ்வர தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அறிவிலிகளை பகவான் வர்ணிக்கின்றார். அவர்கள் மீது பகவானுக்கு வெறுப்போ கோபமோ இல்லை, இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். எப்படி இருக்கிறார்களாம், எல்லா சொற்களும் அபக்தர்களை, அறிவிலிகளை வர்ணிக்கின்ற சொற்கள். முதல் சொல் மோகாஷாஹா. மோகக என்ற சொல்லுக்கு பொருள் பயனற்றது என்பது, யூஸ்லெஸ் அப்படின்னு அர்த்தம், பிரயோஜனமற்றது. மோக என்ற சொல்லுக்கு பொருள். சமஸ்கிருதத்தில் இனி ஒரு சொல் இருக்கு, மோகம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஹ அது இங்கே க என்ற சொல். மோகம் என்றால் மனதில் இருக்கின்ற மயக்கம், அவன் ரொம்ப மோகத்தில் இருக்கின்றான் என்றெல்லாம் சொல்லுவோம். அந்த மோகத்தை இங்கு சொல்லவில்லை, மோகம்ங்கிற வார்த்தை இது. மோக என்றால் பயனற்ற, யூஸ்லெஸ், பிரயோஜனமற்ற என்று பொருள். என்ன இதில் பல இடத்துல மோகங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். மோக அல்ல, மோக பயனற்ற. ஆஷா, மோகாஷா என்றால் பயனற்ற எதிர்பார்ப்புகளுடன் இருப்பார்கள், பயனற்ற பிரயோஜனமில்லாத விருப்பத்துடன் கூடியவர்களாக இருப்பார்கள். நிஷ்பலம் அர்த்தம். மோகாங்கிறதுக்கு சமஸ்கிருதத்தில் எழுதணும்னா நிஷ்பலம், பயனற்ற, சாரமற்ற. கொச்ச தமிழில் சொல்ல போகணும்னு சொன்னால் உருப்படாத அப்படின்னு சொல்லுவார்கள். அவன் உருப்படவே மாட்டான்னு சொல்லுவார்கள். அதுதான் பிரயோஜனமற்ற, எதற்கும் பயனற்ற. அதுதான் மோக. மோகாஷா என்றால் பலருடைய மனசில் இருக்கிற ஆசையை பார்த்தோம்னு சொன்னால் அது பிரயோஜனமற்ற ஆசைகளாக இருக்கு. நம்மளே சிந்தித்து நம்மளுடைய ஆசைகளையெல்லாம் லிஸ்ட்டு பண்ணி எந்த ஆசை நல்லது, எது நம்மைய உயர்த்தும் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் மோக ஆஷா ரொம்ப நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் நீக்கணும் என்று பகவான் சொல்ல போகிறார். இவர்களெல்லாம் அந்த மோக ஆசையுடன் இருப்பார்கள். அவர் அல்பமான விருப்பத்துடன் கூடியவர்கள் என்பது பொருள்.
மிக மிக அல்பமான ஆசைகள் தான் இருக்கும். கடைசியில் அந்த ஆசையை நிறைவேற்றினா அவர்களுக்கும் பிரயோஜனப்படாது, மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படாது. அப்படிப்பட்ட பயனற்ற எதிர்பார்ப்புகள், ஆசைகள் உடன் அவர்கள் இருப்பார்கள். இது அவர்களுடைய அந்தக்கரணத்தை சொல்றார். அவங்க மனசில் என்ன இருக்கும்னா பிரயோஜனமில்லாத எதிர்பார்ப்புகள், ஆசைகள் இருக்கும். அதனுடைய விளைவு என்ன? மோக கர்மானக. அடுத்த சொல். இங்கும் மோக என்றால் பயனற்ற, கர்மானக என்றால் பயனற்ற செயல்களை உடையவர்கள். பயனற்ற பிரயோஜனமில்லாத ஆசையோடு இருப்பாங்கன்னு சொன்னால், பிறகு பிரயோஜனமில்லாத ஆசையை பூர்த்தி செய்கிறதுக்கு செய்கிற செயல்களெல்லாம் எப்படி இருக்கும்? அதுவும் பிரயோஜனமில்லாத செயல்கள், தேவையற்ற செயல்களை செய்து கொண்டு இருப்பார்கள், பயனற்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். கடைசியில் என்ன மீதியாகும்னா காலம்தான் கழியுமே தவிர வேறு ஒரு விதமான பிரயோஜனமும் இருக்காது. பயனற்ற செயல்களில் இருப்பார்கள், பயனற்ற செயல்களை செய்வார்கள். நாம் ஒவ்வொரு செயல் செய்தாலும் அதில் ஒரு பயன் இருக்கணும். அப்படி இல்லாமல் அவர்கள் செயல்கள் அனைத்தும் பயனற்றதாக இருக்கும். அதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய ஆசை, எதிர்பார்ப்பும் பயனற்றதாக இருக்குது, செயல்களும் பயனற்றதாகவே இருக்கும். இது ஒரு பொருள். இனியொரு பொருள் என்னவென்றால், அவர்கள் என்னென்ன செயல் செய்கிறார்களோ அது கடைசியில் பயனற்று தான் போகும். அக்னிஹோத்திரம் முதலிய செயல்கள் செய்தாலும் கூட கடைசியில் என்ன ஆகும்னா பிரயோஜனம் இல்லாமத்தான் போகும். காரணம் என்னவென்றால், அதை ஒழுங்காக செய்ய மாட்டார்கள், அரைகுறையாகத்தான் செய்வார்கள். சில பேர் ஒரு பிரயோஜனமில்லாத செயலையே செய்வார்கள், சில பேர் நல்ல செயல் செய்வார்கள், ஆனால் அது பலனை கொடுக்கிற அளவு செய்ய மாட்டார்கள், ஸ்ரத்தை இருக்காது, செய்ய வேண்டியதை விட்டு விடுவார்கள், அப்படி அறகுறையாக செய்வார்கள். நல்ல செயல்கள் அவர்களிடம் நடைபெற்றாலும் கடைசியில் மோகமாக சென்று விடும், பயனற்றதாக இருக்கும். முடிவு என்ன? ஒரு பலனும் வராது. சில பேர் படிக்கிறேன்னு புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வச்சுக்குவான், 2 மணி நேரம் போயிடும். என்ன ஆயிருக்கும்னா டிவி சத்தத்தை கேட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பான் பசங்க. காரணம் என்னன்னா அதான் மோக கர்மானகன்னு அர்த்தம். மோக கர்மானகன காலம் போயாச்சு, புஸ்தகம் கையில் இருக்கு, ஒன்றும் அங்கே நடக்கவில்லை. என்ன செய்தோம்னா செயல் செய்தோம், அதனுடைய பலன் இல்லை. அதனால் நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்தால் அந்த செயலினுடைய பலன் இருந்தால் செய்யணும், இல்லைன்னா அந்த செயல் செய்யாமல் இருக்கிறது நல்லது. தியானம் பண்ணுறதில் உட்கார்ந்தால்தான் மோக கர்மானகங்கிறது நல்லா நமக்கு தெரியும். தியானத்துக்காக உட்கார்ந்துருப்போம், தியானத்தை தவிர மீதி பண்ணிகிட்டு இருப்போம். தியானம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம்தான் தெரியும் இந்த காலம் முடிஞ்சுதுன்னு சொல்லி. இப்படி ஒரு நாள் அல்ல, சிலர் பல வருஷங்கள் தியானம் செய்வார்கள். பிறகு என்ன சொல்லுவார்கள், நான் 2 வருஷம் தியானம் பண்ண ஒரு பலனும் இல்லை. இப்போ செயல் செய்துள்ளேன், பலனை அடையலைன்னு யார் சொல்கிறார்களோ அதைத்தான் இங்கே பகவான் மோக கர்மானக. சில பேர் சாஸ்திர விஷயத்துலேயும் நான் 10 வருஷமாக கேட்டுகிட்டே இருக்கேன், ஒன்றுமே புரியலையேன்னு சொன்னான். அது என்ன ஆச்சுன்னா மோக கர்மானக. கேட்குறதுங்கிறது ஒரு பொழுதுபோக்காக மாறிடுது. ஏதோ வர்றோம், கேட்குறோம், போகிறோம்னு ஆகிடுது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஏதோ ஒரு பாவனையில் தப்பு இருக்கலாம், அல்லது அந்த செயலை செய்ய வேண்டிய விதத்தில் செய்யாமல் இருக்கலாம். இப்படி இருப்பார்கள். இப்போ அவர்களுடைய மனதில் இருக்கிற எதிர்பார்ப்புகள், ஆசைகள் எல்லாம் பயனற்றது. அவர்களிடத்தில் எந்த செயல் வந்தாலும் அது கடைசியில் ஒரு பயனை கொடுக்காது. பிறகு அவர்களுடைய அறிவு எப்படி இருக்கும்? எப்படிப்பட்ட அறிவை உடையவர்களாக இருப்பார்கள்? அடுத்த சொல் மோக ஞானாகா. அவர்களுடைய அறிவும் பயனற்றதாக இருக்கும். பயனற்ற விஷயத்தை தான் தெரிந்து வைத்திருப்பார்கள்.
தேவையான அறிவை அவர்கள் சேகரித்து வைத்திருக்க மாட்டார்கள். பயனற்ற அறிவை உடையவர்களாக இருப்பார்கள். இப்போ கிரிக்கெட்டில் ஒருத்தருடைய பேரை சொல்லி அவன் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு ரன் அடித்தான் எல்லாம் இந்த குழந்தைங்க சொல்லுவார்கள். அந்த மெமரியில் ஒரு 10% மேத்ஸுக்கோ சயின்ஸுக்கோ இருந்தால் ஒரு பெரிய சயின்டிஸ்டாகவே மாறிடலாம். காரணம் என்னன்னா அவ்வளவு விருப்பம் அந்த ஞானத்தில் இருக்குது. கடைசியில் என்ன பிரயோஜனம் நமக்குன்னா மோக ஞானாகா, அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பிறகு சில நல்ல நாட்கள், தீபாவளி நாட்களெல்லாம் டிவியில் விதவிதமான மனிதர்களுடைய வாழ்க்கை சரித்திரமெல்லாம் போடுவார்கள். அதுதான் அந்த நாளில் அதையெல்லாம் கேட்டு வச்சுக்கிறது, அதெல்லாம் ஒரு டேட்டா எடுத்து வச்சுக்கிறது. யாரையும் நம்ம குறை சொல்லவில்லை, ஆனால் எதை பற்றி அறிவை நம்ம சேகரிக்கணும். ஒரு நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இவர்களுடைய வாழ்க்கை குறிப்பை நம்ம தெரிஞ்சு வச்சிட்டோம்னு சொன்னால் நமக்கு நல்லது இருக்குது. ஏன்னா நல்லது செய்திருப்பார்கள், அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். மக்களுக்கு வேற யாராரோ வாழ்க்கை குறிப்பையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது, இதெல்லாம் என்னென்னா மோக ஞானாகா, பிரயோஜனமில்லாத அறிவு. ஏற்கனவே நம்மளுடைய அறிவில் இடம் குறைவாக இருக்குது, அதுலேயும் இருக்கிற இடமே ரொம்ப குறைவான ஸ்பேஸ் மெமரியிலெல்லாம், அதுலேயும் இதை போட்டு நிரப்பி வச்சோம்னா என்ன பிரயோஜனம்னா. அப்படி பயனற்ற அறிவை உடையவர்கள். இதனால் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, சில பேர் தேவையில்லாத விஷயங்களை நம்மக்கிட்ட சொல்ல வந்தால் காது கொடுத்து கேட்கக்கூடாது, எனக்கு அந்த விஷயம் வேண்டாம். ஆனால் நம்ம மனசு அப்படி இல்லையே, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுங்கிறது நம்ம வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத விட கேட்குறது காசை. அந்த காசிப் மைண்ட் எல்லாத்துக்கும் இருக்குது. அப்படி இருப்பவர்களையெல்லாம் இங்கு பகவான் வர்ணித்து வருகின்றார். மோக ஞானாகா, இது ஒரு பெரிய விரதம். எப்படி பேசாமல் இருக்கிறது ஒரு விரதமோ அதே போல் கேட்காமல் இருக்கிறதும் ஒரு விரதம். தேவையற்ற விஷயங்களை கேட்டு தேவையற்ற அறிவை நான் இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய விரதம். மன புத்திக்கு அது தூய்மை. இந்த விஷயத்தை குறித்த அறிவு எனக்கு வேண்டாம், இதை பற்றி நான் தெரிஞ்சுக்க விருப்பமில்லை. இப்போ யாராவதுனுடைய தவறை பற்றி நம்மகிட்ட பேசினால் அதை நான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை என்று அதை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய தவம். ஆனால் இங்கு யாரை பற்றி பகவான் சொல்கின்றார்? எதெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் அவர்கள் வாரி தலையில் எடுத்து கொள்வார்கள். இவைகளெல்லாம் தலையில் போடுற குப்பைன்னு அர்த்தம், தேவையில்லாத அறிவுகள். அப்படி இருப்பார்கள். நம்ம பார்க்கணும் எவ்வளோ விஷயங்களை சேகரித்து வச்சுருக்கோம் தேவையில்லாமன்னு சொல்லி. இப்போ மோக ஆஷாகான்னா மனதை வர்ணிச்சிருக்கார், மோக கர்மானகன்னா அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸ், மோக ஞானாகனா அவர்களுடைய இன்டலெக்ட், அவர்களுடைய அறிவு. இப்போ யாருக்கு எந்த அளவுக்கு அறிவு எந்த ஃபீல்டில் தேவையோ அதைத்தான் படிக்கணும். இப்போ நான் எக்கனாமிக் டைம்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, அது என்ன அறிவுனா மோக ஞானாகா. பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதை படிக்கணும். காரணம் என்னென்னா அவங்களுடைய வியாபாரத்தை முன்னேற்றிக்கிறதுக்கு அது பிரயோஜனப்படும். இப்போ நமக்கு என்னன்னா அதில் தவறு இல்லை, ஆனாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு அது மோகம்தான், பிரயோஜனம் இல்லாதான். அதனால தான் எதை படிக்கணுமோ அதை படிக்கணும், எது தேவையில்லையோ அதை நாம் படிக்கக்கூடாது. ஆரம்ப காலத்தில் இங்கிலீஷ் லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு சிலர் சொல்லி நான் இந்த ஹிந்து பேப்பர் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம்தான் தெரிஞ்சது மோக ஞானாகா. அதுக்கு அந்த நாலேஜே இல்லாமல் இருக்கிறது பெட்டரே தவிர, அதுக்கு அல்லது வேறு ஏதாவது புஸ்தகங்களை படிக்கலாம். லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்லி அதில் இருக்கிற விஷயம் என்னன்னா எதற்கும் யூஸ் இல்லாத விஷயம். அப்படி இதையெல்லாம் நம்ம படிக்கிறது என்னென்னா மோக ஞானாகா. சில பேரெல்லாம் காலையில் அந்த தமிழ் பேப்பர் வாங்கினாங்கன்னா எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் முதல் கொண்டு படித்து முடிப்பார்கள். இதெல்லாம் என்னன்னா தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் புத்திக்கு போகுது. இப்படி இருப்பார்கள் யார்? அடுத்த சொல் விசேதசக. விசேதசக என்றால் மூடர்கள் என்று பொருள்.
சேதகன புத்தி, வீங்கிற சொல் புத்தி அற்றவர்கள். விசேதசகன எவர்களுக்கு புத்தி இல்லையோ அவர்கள் இப்படி இருப்பார்கள். அறிவற்றவர்கள் மூடர்கள் இப்படி இருப்பார்கள். அவர்களுடைய ஆசை, அவர்களுடைய எதிர்பார்ப்பு, செயல், அறிவு இவைகளெல்லாம் பயனற்றதாக இருக்கும். அவர்களுக்கும் பயன்படாது, அவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் அது பயன்படாது. இங்கு விசேதசக என்ற சொல்லில் அவர்களுக்கு 2 விதமான ஞானம் இல்லை. ஒன்று தர்மாதர்ம ஞானம், எது தர்மம் எது அதர்மங்கிற ஞானமும் இல்லை. எது சத்தியம் எது மித்யா, எது உண்மை எது பொய் அந்த ஞானமும் கிடையாது. உலகமே மித்யான்னு போகிறதுக்கு பதிலாக எது தேவையற்றது எது தேவையானது என்ற ஞானமும் அவர்களுக்கு இருக்காது. இப்படிப்பட்டவர்கள் பிறகு எப்படிப்பட்ட ஸ்வபாவத்தை சார்ந்திருக்கிறார்கள்? 2வது வரியில் கூறுகிறார். இப்படிப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்கின்ற தன்மை ஸ்வபாவம் என்ன? ராட்சசீம் ஆசுரீம் செய்வ. ராட்சசி ராட்சசர்களுடைய, ஆசுரி என்றால் அசுரர்களுடைய பிரகிருதிம் தன்மையை. இங்கு பிரகிருதி என்றால் ஸ்வபாவம், நேச்சர், தன்மை. ராட்சசர்களுடைய அசுரர்களுடைய தன்மையை ஸ்ருதாகா எடுத்து கொண்டவர்கள். கடைசி சொல் ஸ்ருதாகா. ஸ்ருதாகான ஆஸ்ருதாகா, அதில் அவர்கள் இருப்பார்கள். இப்போ ராட்சசினா ராட்சசர்கள் சம்பந்தப்பட்ட, ஆசுரீம்னா அசுரர்களுடைய சம்பந்தப்பட்ட, பிரகிருதி என்றால் ஸ்வபாவம். ராட்சசர்களுக்கும் அசுரர்களுக்கும் உள்ள ஸ்வபாவத்தை எடுத்து கொண்டவர்களாக இருப்பார்கள். உடனே அவர்களுக்கு தலையில எல்லாம் கொம்பு இருக்குமா, பல்லெல்லாம் பெருசாக இருக்குமான்னு கேட்கக்கூடாது. இது அவர்களுடைய மனசில் இருக்கிற ஸ்வபாவம். ராட்சசம் என்பது, ராட்சசர்களெல்லாம் ரஜோகுண பிரதானமானவர்கள், அசுரர்களெல்லாம் தமோகுண பிரதானமானவர்கள். ஆகவே ராட்சசிங்கிற சொல்லில் ரஜோகுணத்தை சார்ந்தவர்களாகவும், ஆசுரீம் என்ற சொல்லில் தமோ குணத்தை சார்ந்தவர்களாகவும், ச ஏவன இந்த 2 தான் சத்துவகுணத்திற்கு வரமாட்டார்கள். ரஜோகுணம் தமோகுணம் இந்த பிரகிருதியை, இந்த குணத்தை, சுபாவத்தை சார்ந்து இருப்பார்கள். பிறகு இந்த பிரகிருதி அவர்களை என்ன செய்யும் என்று அந்த சுபாவத்துக்கு இனி ஒரு அடைமொழி மோகினீம். இந்த இடத்துல தான் மோகங்கிற வார்த்தையை பகவான் பயன்படுத்துகிறார். முதல்ல மோக, இந்த இடத்துல மோகம். மோகினீம் என்றால் மயக்குகின்ற, அறிவை மயக்குகின்ற தன்மையை. மோகினிங்கிற சொல் பிரகிருதிக்கு அடைமொழி. எப்படிப்பட்ட சுபாவம்? ராட்சசர்களுடைய ஆசுரர்களுடைய சுபாவம் எப்படிப்பட்டது என்றால் மோகத்தை உண்டு செய்கின்ற, புத்தியை மயக்குகின்ற சுபாவத்தை அவர்கள் பின்பற்றியவர்களாக இருப்பார்கள். இப்போ தேகாத்மவாதந்தான் மோகினின்னு சொல்கிறது. இந்த சரீரம்தான் நான்னு சொல்லி அதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டு இருப்பார்கள். அதனால் ராட்சசர்கள் அசுரர்களெல்லாம் ராமாயண காலத்தில் மகாபாரத காலத்தில் தான் இருந்தாங்கன்னு அர்த்தம் அல்ல. நம்ம வீட்டிலையே சில சமயம் நாமளே தான் இருந்துகிட்ருக்கோம். அப்படி இந்தந்த குணம் யாருக்கு இருக்கோ அவர்களெல்லாம் ராட்சசர்களும் அசுரர்களும் தான். அதனால் அது புராணத்தில் புரிகிறதுக்காக சிலதெல்லாம் தலை இப்படி இருக்கும், கை இப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர யாராருக்கெல்லாம் இந்த குணம் இருக்கோ அவர்களெல்லாம் ராட்சசர்களோ அல்லது அசுரர்களோ அப்படிப்பட்ட சுபாவத்தில் இருப்பார்கள். படைப்பில் எல்லா காலத்திலேயும்
3 குணத்தை சார்ந்திருப்பவர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தில் பகவான் எதை வர்ணிச்சிருக்கார்? சாதாரணமான பாமரர்களை வர்ணித்துள்ளார். இனி பக்தர்களுக்கு வருவார். மற்ற பக்தர்களை இனிமேல் வர்ணிக்க போகின்றார். 13வது ஸ்லோகம். மகாத்மானஸ்து மாம் பார்த்த தைவீம் பிரக்ருதி மாஸ்ருதாஹ பஜந்த்யனன்ய மனசக ஞாத்வா பூதாதிமவ்யயம். 13வது ஸ்லோகத்திலிருந்து 15வது ஸ்லோகம் வரை, 13லிருந்து 15 வரை விதவிதமான பக்தர்களையும் விதவிதமான பக்தியையும் பேசுகின்றார் பகவான். பக்தர்களை பற்றியும் பக்தியை பற்றியும் பேசுகிறார். இதற்கு முன்னாடி அபக்தர்களை பற்றி பேசிவிட்டார். மோகாஷா மோக கர்மானகன்னு சொல்லி, எதற்குனா வேறுபடுத்தி காட்டுவதற்கு. இனி பக்தர்களை பற்றி பேச இருக்கின்றார். பக்தர்கள் செய்கின்ற பக்தியை பற்றி பேச இருக்கிறார். காரணம், ஈஸ்வரனை வழிபடுபவர்கள் அனைவரும் பக்தர்கள்தான். அந்த பக்தர்கள் விதவிதமான படியில் இருக்கிறார்கள். ஈஸ்வரனை ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற அனைவரும் பக்தர்கள்தான். ஆனால் பக்திக்குள்ளேயே பக்தர்களுக்குள்ளேயே படிகள் இருக்கின்றது. அந்த படிகளையெல்லாம் பேச போகின்றார். இங்கு குறிப்பாக பக்தனை முதலில் பகவான் பேசுகின்றார். அந்த பக்தனை பகவான் எப்படி அழைக்கின்றார்? தன்னை வழிபடுபவர்களை பகவான் என்ன சொல்லி அழைக்கின்றார்? மகாத்மானக, மகாத்மா என்று பகவான் அழைக்கின்றார். நம்ம புரிஞ்சுக்கணும், பகவான் நம்மையை தான் சொல்கிறார். நம்மையே பகவான் என்ன சொல்கிறார்? மகாத்மான்னு சொல்கின்றார். யாரெல்லாம் பகவானை ஏற்றுக்கொண்டு வழிபடுகிறார்களோ அவர்களை பகவான் மகாத்மா என்று சொல்கின்றார். மகாத்மா என்றால் என்ன பொருள் என்றால், இங்கு ஆத்மா என்ற சொல்லுக்கு மனம் என்று பொருள். சித்தம், நம்முடைய மனம். மகாத்மா என்றால் தூய்மையான மனதை உடையவர்கள். மகாத்மாங்கிற சொல்லுக்கு பொருள் தூய்மையான மனதை உடையவர்கள். பல ஜென்மங்களில் செய்த நல்ல புண்ணியத்தினுடைய பலனாக தூய்மையான சித்தத்தை அடைந்தவர்கள். ஏன்னா சில பேர் உலகத்தில் செய்ய வேண்டிய நல்லது கெட்டதையெல்லாம் பண்ணி மகாத்மா ஆகிறார்கள். சில பேர் பிறப்பிலிருந்தே தூய்மையாக வருகிறார்கள். அதற்கு என்ன பதில் சொல்லுவது என்றால், அவர்கள் ஏற்கனவே நல்ல காரியங்கள் செய்து நல்ல மனதை அடைந்தவர்கள். மகாத்மானக, அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் என்ன செய்கிறார்கள்? பகவான் கூறுகிறார், மாம் பஜந்தி. மாம் என்றால் என்னை, பஜந்திங்கிறது 2வது வரியில் முதல் சொல். என்னை வழிபடுகிறார்கள். இப்படிப்பட்ட மகாத்மாக்கள் பக்தர்கள் என்னை வழிபடுகிறார்கள். மாம் பஜந்தி. பிறகு மீண்டும் 2வது வரியில் அடுத்த சொல், 2வது சொல்லை எடுத்துக்கொள்வோம். அது அந்த மகாத்மாக்களுக்கு அடைமொழியாக இருக்கின்ற ஒரு சொல், அனன்ய மனசக. பஜந்தி அனன்ய மனசக. இப்போ அனன்ய மனசகங்கிற சொல்லை எடுத்துக்கொள்வோம். அனன்ய மனசக மகாத்மானக. மகாத்மானகன தூய்மையான மனதை உடையவர்கள்.
அனன்ய மனசகங்கிறதுக்கு இப்பொழுது பொருள் பார்க்கின்றோம். மனசகன மனதை உடையவர்கள், அந்நிய மனகன்னு சொன்னால் வேறு இடத்தில் மனதை வைத்தவர்கள். அனன்ய மனசக என்றால் ஈஸ்வரனை காட்டிலும் வேறு இடத்தில் மனம் செல்லாதவர்கள். பரமேஸ்வராத் அந்யஸ்மின் ந மனக யஸ்ய சக, பரமேஸ்வரனை காட்டிலும் அந்யஸ்மின் வேறு ஒரு இடத்தில் மனதை செலுத்தாதவர்கள். இப்போ அனன்ய சேதசகன பகவானிடத்தில் மனதை வைத்தவர்கள். இப்படிப்பட்டவர்களாக மாம் என்னை வழிபடுகிறார்கள். பஜந்திங்கிறதுக்கு இனி ஒரு பொருளும் இருக்கின்றது, என்னை நாடுகிறார்கள். பஜங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு, டு வர்ஷிப், டு சீக், வழிபடுதல், நாடுதல். இப்போ பஜ கோவிந்தம்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம், கோவிந்தனை நாடு, கோவிந்தனை தேடுன்னு ஒரு அர்த்தம், கோவிந்தனை வழிபடுன்னு ஒரு அர்த்தம். இப்போ பஜந்தினா என்னை நாடுகிறார்கள், என்னை வழிபடுகிறார்கள். எப்படி? வேறு இடத்தில் மனதை செலுத்தாமல். இப்போ இந்த உலகத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களேனா அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? உலகமெல்லாம் ஈஸ்வர ஸ்வரூபம்னு பார்த்து விட்டால் பார்க்கிறதெல்லாம் ஈஸ்வரனந்தான். இப்போ ஈஸ்வரனிடமிருந்து வேறு எங்கும் நமக்கு திருஷ்டி காட்சி செல்லாது. இந்த அனன்ய மனசகங்கிறதுக்கு இனி ஒரு அர்த்தமும் நாம் கொடுக்கலாம். அது என்ன என்றால், தன்னுடைய ஆத்மா, பிரத்யகாத்மா, இந்த ஆத்மாவிடமிருந்து வேறு ஒரு பொருள் இல்லை, இந்த பிரத்யகாத்மாவுக்கு வேறாக ஒன்றும் இல்லை என்ற அறிவுடன் இருப்பவர்கள். அதாவது என்னுடைய ஆத்மாதான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவாக இருக்கின்றது என்று தன்னை இந்த உலகத்திலிருந்து வேறுபடுத்தி கொள்ளாதவர்கள். முதல்ல என்ன சொன்னோம்? இந்த உலகம் அனைத்தும் ஈஸ்வரனா இருக்கின்ற காரணத்தினால ஈஸ்வரனிடத்தில் மனதை வைத்தவர்கள். இரண்டாவது பொருள் பேதமற்றவர்கள், தன்னையும் மற்ற ஜீவராசிகளையும் வேறுபடுத்தாத புத்தி உடையவர்கள். என்ன நான் பார்க்கிறது போலயே அனைத்து ஜீவராசிகளையும் பார்க்க வேண்டும் என்ற அறிவை உடையவர்கள். மாம் என்னை வழிபடுகிறார்கள். இனி முதல் வரிக்கு சென்றால், பார்த்த என்ற சொல் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், ஏ அர்ஜுனா, இப்படி என்னை வழிபடுகிறார்கள். பிறகு இவர்கள் எப்படிப்பட்ட தன்மையை சார்ந்திருக்கிறார்கள்? இதற்கு முன்னாடி பகவான் ராட்சசீம் ஆசுரீம் பிரகிருத்தின்னு சொன்னார். இவர்கள் சார்ந்துள்ள நேச்சர், தன்மை என்ன? தெய்வீம் பிரகிருதிம் ஆஸ்ரிதாகா. ஆஸ்ரிதாகனா சார்ந்திருக்கிறார்கள், பின்பற்றுகிறார்கள். பிரகிருதி தன்மை, என்ன தன்மை? தெய்வீம், தெய்வீகமான பிரகிருதி, தெய்வீக தன்மையை பின்பற்றுகிறார்கள். தேவர்களுடைய பிரகிருதி, இதனுடைய பொருள் சத்துவகுணத்தை சார்ந்தவர்கள். இந்த இடத்துல சங்கரர் சொல்றார், தெய்வீகமான தேவர்களுக்குரியன்னு சொன்னால் இந்திரன் சந்திரன் என்றெல்லாம் கூட எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அவர்களும் கூட பல சமயங்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? எப்பொழுது பார்த்தாலும் நடனத்தை பார்த்துட்டே இருப்பார்கள். அதனால் தேவர்களுக்கும் கூட இல்லாத ஒரு, தேவர்களிடம் இருக்கின்ற ஒரு பெரிய குறை என்னன்னு சொன்னால் தமக அவங்கக்கிட்ட கிடையாது. இந்திரிய கட்டுப்பாடு தேவர்களிடம் இல்லை. அதனால தான் யாருக்கு இந்திரிய சுகம் வேணும்னு அதிக ஆசை இருக்கோ அவங்க தேவனாக பிறந்தால் தான் வழி. இங்கு இருக்கும்போது ஏதோ கொஞ்சம் வருஷம்தான் இந்திரிய சுகம், அதற்கு மேலே என்ன ஆகும்னா இந்திரியமெல்லாம் வேலை செய்யாது. கண்ணு சரியாக பார்க்காது, காது சரியாக கேட்காது, நாக்கில் சாப்பிட முடியாது, பல்லு போயிடும். இப்போ இந்திரியமெல்லாம் கொஞ்சம் வருஷம்தான் நமக்கு போகத்தை கொடுக்குது. தேவலோகத்தில் போனால் எப்படின்னா முதல் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் எல்லா இந்திரியம் அதே கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஆகவே இங்கு தேவர்கள் தெய்வீ பிரகிருதி என்றால்
தேவர்கள் பின்பற்றுகின்ற என்று பொருள் அல்ல. சங்கரர் சொல்றார் சமாதி பிரகிருதி என்று சொல்கின்றார். சமாதினா மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு முதலிய பிரகிருதியை சார்ந்தவர்கள். சமாதினா ஞாபகத்துக்கு வருதோ? சமக, தமக, உபரமக, திதிக்ஷானெல்லாம் படிச்சிருக்கோம். அந்த தன்மையை எடுத்து கொண்டவர்கள். சங்கரர் சொல்றார் சம தம தயா ஸ்ரத்தா. சமம்னா மனக்கட்டுப்பாடு, தமகன இந்திரிய ஒழுக்கம், தயா என்றால் கருணை, ஸ்ரத்தா நம்பிக்கை. இப்படிப்பட்ட தன்மைகளை அவர்கள் சார்ந்திருப்பார்கள். ஒரு பொருளை நம்ம அனுபவிக்கிறதுனால இன்பம் இருக்குது. அதே சமயத்தில் அதை அனுபவிக்காமல் இருந்தால் தைத்திரிய உபனிஷத் என்ன சொல்கின்றது? அதை விட 100 மடங்கு இன்பம் என்று சொல்கிறது. இப்போ ஒரு பொருள் இருக்குது, அது பார்க்கப்படுகின்றதோ அல்லது தீண்டப்படுகின்றதோ அல்லது சுவைக்கப்படுகின்ற பொருளாக இருக்கட்டும், அதை நம்ம அனுபவித்து அதில் ஒரு இன்பம் இருக்குது. ஆனால் உபனிஷத் என்ன சொல்லுது? அதை நீ அனுபவிக்காமல் இருந்தால் உனக்கு 100 பங்கு சுகம். அதான் சமசுகம் அப்படின்னு சொல்கிறது. சமத்தினுடைய சுகத்தை அனுபவித்தவனுக்கு போக சுகமெல்லாம் அது சுகம் அல்ல. அப்படிப்பட்ட தன்மையை எடுத்து கொண்டவர்கள் சம தம தயா. இப்போ ஒருவரிடம் குரூரமாக நடந்துட்டால் ஒரு விதமான சந்தோஷம் இருக்குது, ஏன்னா அவரை வென்று விட்டோம்னு. தயையோடு அன்போடு நடந்து கொண்டால் அது உத்தமமான சுகம். அப்படிப்பட்ட தன்மையை எடுத்து கொண்டவர்கள் மகாத்மாக்கள். அனன்ய மனசக மாம் பஜந்தி. இனி 2வது வரியில் கடைசி பகுதி. ஞாத்வா பூதாதிம் அவ்யயம். இப்போ இங்கே பகவான் என்ன சொல்கிறார்? இவர்கள் இப்படிப்பட்ட பிரகிருதியை எடுத்துட்டு என்னை வழிபடுவதற்கு காரணம் என்ன? என்னை அவர்கள் நாடுவதற்கு காரணம் என்ன? ஏன் பகவானான என்னை நாடுகிறார்கள் அல்லது ஈஸ்வரனை நாடுகிறார்கள்? ரொம்ப பேர்த்துக்கு சந்தேகம் வரும். எத்தனையோ இன்பத்தை கொடுக்கிற பொருள் இருக்கும் பொழுது எதற்கு சாஸ்திரம் படிக்கிறது, கீதை படிக்கிறது அல்லது கோயிலுக்கு போகிறது? இதனால் என்ன பிரயோஜனம்? இப்படி அவர்கள் நாடுவதற்கு என்ன காரணம்? ரொம்ப பேர்த்துக்கு ஒரு புதிராக இருக்கும். இதில் வச்சுட்டு இந்த புஸ்தகத்தை வச்சுட்டு 3 வருஷம் என்னதான் படிப்பேன்னு சில பேர் கேட்பார்கள். இதில் என்ன இன்பம் இருக்குது? அது புதிராக இருக்கும். அதற்கு பகவான் இங்கு சொல்கிறார், அவர்களுக்கு அறிவு இருக்கின்றது. என்னை பற்றிய கொஞ்சம் அறிவு வந்த காரணத்தினால் அவர்கள் என்னை நாடுகிறார்கள். அந்த அறிவு இல்லாதவர்களுக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இந்த 1 மணி நேரம் என்னதான் நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி அறிவு உடையவர்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். எது? இந்த அறிவு இல்லாமல் இருப்பது ஆச்சரியமாக இருக்கும். அந்த அறிவை இங்கு பகவான் வலியுறுத்துகிறார். அதாவது சங்கரர் ஒரு இடத்துல சொல்கிறார், ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம்னு நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலான பாயிண்ட் ஒன்று ஒரு இடத்துல சங்கரர் சொல்கிறார். தைத்திரிய உபநிஷத்தில் விளக்கத்தில் சொல்கிறார். அதாவது சாதாரண மக்களெல்லாம் என்ன நினைப்பார்கள்? சுகம் வெளியிருந்து வருது. ஏதாவது ஒரு பொருளை நான் தீண்டினா பக்கத்தில் வச்சுட்டா அதை வாங்கினா தான் எனக்கு சுகம் வருதுன்னு நினைக்கிறோம். ஆனால் நீ ஒரு ஞானியை பார், அது பார்க்குறது கஷ்டம், அதனால் ரொம்ப பேர்த்துக்கு கிடைக்கிறது இல்லை. அப்படி ஒருத்தன் ஞானியை பார்த்தா அவன் எங்கே இருக்கான்? மரத்தடியில் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனிடம் எந்த பொருளும் கிடையாது, ஆனால் எப்படி இருக்கான்? சந்தோஷமாக இருக்கான். அதை நம்ம அப்சர்வ் பண்ணணுமா? ஞானியை பார்க்கணும். அவன் கையில் எந்த பொருளும் எந்த உடமையும் கிடையாது. மரமும் கூட அவனது கிடையாது, ஏதோ கவர்மெண்ட் வச்ச மரம், யாரோ ஒருத்தர் மரம். வேற போச்சுன்னா போயிடுவான், வேறு மரத்தடிக்கு போயிடுவான். ஆனால் அவன் சந்தோஷமாக இருக்கான். இதிலிருந்து என்ன யூகிக்க சொல்கிறார்? ஒன்றுமே இல்லாதவன் சந்தோஷமாக இருக்கான்னா அந்த சந்தோஷத்துக்கு எங்கேயோ ஒரு சோர்ஸ் இருந்து ஆகணும், ஏதோ ஒரு காரணம் இருந்து ஆகணும். அதை கண்டுபிடின்னு சொல்கிறார். அதாவது சந்தோஷமாக இருந்து மகிழ்ச்சியாக நம்ம இருக்கணும்னா அது காரணம் இருக்கணும். ஒருவர் நம்ம வீட்டுக்கு வரும்போது
ரொம்ப சிரிச்சிட்டு வந்தாருன்னு வச்சுக்குவோமே, உடனே என்ன கேட்போம், என்னாச்சு உனக்கு, என்ன கிடைச்சதுன்னு கேட்போம். இப்போ அவர் காரணத்தை சொல்கிறார், இந்த காரணத்தினால சந்தோஷமாக இருக்கேன்னு. இப்போ ஞானியும் சந்தோஷமாக இருக்கான்னா காரணம் இருக்கணும் அல்லவா? காரணம் இல்லாமல் அப்படி சந்தோஷமாக உட்கார்ந்துருக்க முடியாது. அந்த காரணம்தான் ஆத்ம ஞானம். இப்போ இதிலிருந்து கண்டுகொள்ள வேண்டும், அவங்கிட்ட ஒரு பொருளும் இல்லாமல் அவனால் சந்தோஷமாக இருக்க முடியும்னா அதுக்கு எங்கேயோ ரகசியமான புதையல் இருக்கணும். அது ஞானம், தன்னுடைய சொரூப ஞானம்னு சொல்கிறார். அப்படி இந்த இடத்துல பகவான் என்ன சொல்கிறார், இவர்கள் என்னை நாடுகிறார்கள், என்னை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு அனைத்தையும் தியாகம் செய்து வருகிறார்கள்னு சொன்னால் அவர்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஒரு அறிவு வந்திருக்கு. அது என்ன என்று சொல்கின்றார். ஞாத்வா என்றால் அறிந்து, அறிந்த காரணத்தினால். என்ன அறிந்து விட்டார்கள்? பூதாதிம். இங்க ஆதிங்கிற சொல்லுக்கு காரணம் என்று பொருள். பூத ஆதிம் என்றால் அனைத்துக்கும் காரணம். என்னை அனைத்துக்கு காரணம் என்று அறிந்து கொண்டார்கள். இந்த அறிவுக்கு இங்கு பகவான் முக்கியத்துவம் கொடுக்கிறார். இப்போ பகவானை நோக்கி நாம் ஏன் போகிறோம்னா அவர்தான் அனைத்துக்கும் காரணம். இப்போ ஆதினா காரணம், பூதாதினா இந்த இடத்துல பூதம்னா அனைத்து படைப்பும் அனைத்து உயிரினங்களுக்கும் காரணம். பிறகு அடுத்த சொல் அவ்யயம். இதுவும் முக்கியமான சொல். அவ்யயம்னா அழியாதவன், நான் தான் அழியாத தத்துவம் என்று அறிந்து கொண்டார்கள். இப்போ பூதாதிம்னு சொன்னால் நானே லட்சியம்னு தெரிந்து கொண்டார்கள். ஏன்னா நான் தான் காரணமாக இருக்கேன். அவ்யயம்ங்கிற சொல்லில் மற்ற அனைத்தும் அழிவதாக அவர்கள் உணர்ந்து நான் தான் அழியாதவன் என்று அறிந்து கொண்டார்கள். இந்த பூதாதிம் அவ்யயம்ங்கிற சொல் பகவானுக்கு அடைமொழி. மாம்னு சொல்லியிருக்கார் முதல் வரியில். எப்படிப்பட்டவர்களாக என்னை, எப்படிப்பட்டவனாக நான் இருக்கிறேன் என்று அறிந்து கொண்டு வழிபடுகிறார்கள் என்றால் நான் அனைத்துக்கு காரணம்னு புரிந்து கொண்டார்கள். பிறகு நானே அழியாதவன் என்று புரிந்து கொண்டார்கள். இப்போ ஒரு பொருளை லட்சியமாக நாம் அடையணும்னு விரும்புவதற்கு காரணம் அது அவ்யயம் என்று நினைப்பதனால்தான். இப்போ ஒரு ஞானியும் கூட பணம் அல்லது சில பொருள்களையெல்லாம் அவன் பயன்படுத்தலாம் அல்லது தேடலாம். ஆனால் அவனுக்கு எப்படிப்பட்ட அறிவு இருக்கும்? இது சாதனை என்ற அறிவு இருக்கும். இப்போ சாதனைங்கிற அறிவோடு எதை வேண்டுமானாலும் நாடலாம். ஆனால் இதுதான் வாழ்க்கையில் லட்சியம்னு ஒன்றை நாட வேண்டும்னு சொன்னால் அதற்கு முதல் நிபந்தனை என்ன? அது அழியாததுங்கிற புத்தி நமக்கு இருக்கணும். அது என்னிடத்துல வந்துட்டால் என்னை விட்டு போகாதுங்கிற அறிவு இருக்கணும். ஒரு கால் அந்த அறிவு வந்துடுதுன்னு வச்சுக்குவோமே, நான் ஒரு பொருளை அடைஞ்சேன்னா அது அழியக்கூடியது, என்னிடத்தில் நிலைச்சிருக்காதுங்கிற அறிவு வந்து விட்டால் கண்டிப்பாக அந்த பொருள் நமக்கு சாத்தியமாக இருக்காது, சாதனையாகத்தான் இருக்கு. ஏன்னா அந்த பொருள் சாதனையாக இருக்கலாம், வேறொரு சாத்தியத்திற்கு. இங்கே பகவானை ஏன் நாடுகிறார்கள்? அவ்யயம், அவர்தான் அழியாத தத்துவம், அவரே காரணம் என்று தெரிந்து கொண்ட மகாத்மாக்கள், மேலான தன்மையை எடுத்துக்கொண்டவர்கள், தெய்வீகமான சுபாவத்தை எடுத்துக்கொண்டவர்கள், அனன்ய சேதசக வேறு இடத்தில் புத்தியை செலுத்தாது மாம் பஜந்தி என்னை வழிபடுகிறார்கள். இனிமேல் என்ன சொல்ல போகின்றார் பகவான்? பக்தர்களையும் பக்தியினுடைய பிரகாரத்தையும் இனிமேல் பேச போகிறார். அபக்தர்களை பற்றி பேசி முடிச்சிட்டார். இனிமேல் அதிகமாக பேச மாட்டார். ஆசுரி சம்பத்துன்னு ஒன்று சம்பத்தை பேச போகிறார். அசுரர்களுடைய தன்மை அங்கே தான் மீண்டும் பேச போகின்றார். இந்த மோகாஷா மோக கர்மானகன் எல்லாம் சொன்னாரே, அதனுடைய விளக்கம் பிறகு வர இருக்கின்றது.
இனி பக்தர்களினுடைய தன்மை லட்சணம் வர இருக்கின்றது. அடுத்த ஸ்லோகம். சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச த்ரடௌ வ்ரதாஹ நமஸ்யந்த்யஸ்ச மாம் பக்த்யா நித்யயுக்தா உபாசதே. இங்கு பகவான் பக்தர்கள் தன்னை எப்படிப்பட்டவர்களாக வைத்து கொண்டு இறைவனை வழிபடுகிறார்கள் என்று சொல்கிறார். பக்தர்கள் தங்களை எப்படிப்பட்டவர்களாக வைத்து கொண்டு, என்னை பகவான் சொல்லலாமே, ஈஸ்வரன் சொல்ல வேண்டியதில்லையே, என்னை வழிபடுகிறார்கள், ஈஸ்வரனை வழிபடுகிறார்கள். ஆகவே இந்த முழு ஸ்லோகம் பக்தர்களுடைய லட்சணம், பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய சில நெறிகள். அதனுடைய அர்த்தம் என்ன? நம்ம கடைபிடிக்க வேண்டிய நெறின்னு அர்த்தம். பக்தர்களுடைய லட்சணத்தானே சொல்கிறார். நம்ம செய்ய வேண்டியது பின்னாடி வாக்கலான்னு சொல்லக்கூடாது. பக்தர்களாக ஒருவர் இருக்க வேண்டுமென்றால் அந்த பக்தர்கள் தன்னை எப்படிப்பட்டவர்களாக வைத்து கொண்டு பக்தி செலுத்துகிறார்கள். இங்கு 5 லட்சணம் சொல்கின்றார். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நம்ம செய்ய வேண்டியது. இதெல்லாம் கேட்குறதோடு நிற்காம இந்த 5ம் நம்ம என்ன செய்யணும்? முயற்சியுடன் கடைபிடிக்க வேண்டியது. ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இங்கு பகவான் சொன்ன ஆர்டரை விட்டுட்டு நம்ம வேறு ஒரு ஆர்டரில் எடுத்துக்கலாம். முதலில் எடுத்துக்கொள்வது யதந்தக. எங்கே இருக்குது ஸ்லோகத்துக்குள்ளே? கண்டுபிடிக்கணும், புதிர் போடுற மாதிரி. யதந்தக சததம் கீர்த்தயந்தோ மாம். அடுத்த சொல் யதந்தக. அதை முதல்ல எடுத்துக்கொள்வோம். இந்த சொற்கள் எல்லாம் பக்தர்களை பற்றிய சொற்கள். இப்படிப்பட்டவர்களாக பக்தர்கள் தங்களை வைத்து கொள்கிறார்கள். இப்போ முதல் பக்தர்களினுடைய முதல் இலக்கணம் என்ன? யதந்தக. இதனுடைய பொருள் முயற்சி செய்பவர்கள். யத்தனம் என்றால் எஃபர்ட், செல்ஃப் எஃபர்ட், முயற்சி, சுய முயற்சி. யதந்தக என்றால் முயற்சி செய்பவர்கள். ரொம்ப முக்கியமான கருத்து இது. பலர் என்ன நினைக்கிறார்கள், பக்தர்கள்னு சொன்னால் பகவான் பார்த்துக்குவார்னு சும்மா இருப்பவர்கள் தான் பக்தர்கள், சோம்பேறியாக இருப்பவர்கள் தான் பக்தர்கள் என்று பலர் நினைக்கிறார்கள். ஏன்னா பக்தினா என்ன? பகவான் பார்த்துக்குவார்னு சும்மா இருக்கிறது. அதனால் என்ன சொல்வார்கள், இந்த பக்தி எல்லாம் பண்ணாமல் ஒழுங்காக முயற்சி செய்து படின்னு சொல்லுவார்கள், அல்லது காரியத்தை பாருன்னு சொல்லுவார்கள். இங்கே என்ன சொல்கிறார்? பக்தர்களுக்கு முதல் லட்சணமே முயற்சி செய்பவர்கள். முயற்சி செய்பவர்கள் தான் என்னுடைய பக்தர்கள்னு சொல்கிறார். முயற்சி செய்யாமல் தூங்கிட்டு இருக்கிறவங்கள பகவான் என்ன சொல்லுவார்? என்னுடைய பக்தர்கள் அல்ல, அவர்கள்லாம் அசுரர்கள் அல்லது ராட்சசர்கள் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கின்றார். அப்போ யதந்தக முயற்சி செய்பவர்கள். இனி அடுத்த கேள்வி, எதை அடைகிறதுக்கு முயற்சி செய்பவர்கள்? திருடனும் கூட எவ்வளோ முயற்சி செய்கிறான்? போலீஸ் செய்கிற முயற்சியை விட அதிகமாக செய்கிறதுனால தானே அவர்களையெல்லாம் பிடிக்க முடியாமல் இருக்குது. இப்போ எதற்காக முயற்சி செய்கிறார்கள்? அதை சங்கரர் சொல்கிறார். அஹிம்சை, சமக, தமக முதலிய குணங்களை அடைய முயற்சி செய்கிறார்கள். இந்த இடத்துல குறிப்பாக அஹிம்சையை எடுத்துக்கொள்கிறார். அஹிம்சை முதலியவைகளை பின்பற்ற முயற்சி செய்பவர்கள். இப்படிப்பட்ட குணங்களை அடைய முயன்று கொண்டு இருப்பவர்கள். அதனால் மற்றவங்களை ஹிம்சப்படுத்திட்டு தன்னை பக்தன் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது.
அப்படியெல்லாம் சொன்னோம்னா அவங்க தான் சொல்கிறாங்க, பகவான் சொல்ல மாட்டார். நீ சொல்லிட்டு போ பக்தன்னு, நான் சொல்ல மாட்டேன்ருவார். முதல் குணம் என்னன்னா அஹிம்சை, மற்றவர்களை ஹிம்சைப்படுத்தாமல் இருத்தல். இப்போ பக்தர்கள் செய்ய வேண்டிய முதல் குணம் என்னன்னா அஹிம்சா. இதுலேயும் ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த அஹிம்சையை பின்பற்றதற்கு முயற்சி செய்ய வேண்டும்னு பகவான் சொல்கிறார். நம்ம எந்த முயற்சியும் இல்லாமல், எந்த கவனமும் இல்லாமல் பேசிகிட்டு இருந்தோன்னு வச்சுக்குவோமே, ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொருத்தரை ஹிம்சப்படுத்திகிட்டு இருக்கும். காரணம் என்ன? நம்மளுடைய சுபாவம் அது. நம்மளுடைய சுபாவமே அசுரனாக தான் பிறந்திருக்கும், ராட்சசனாக தான் பிறந்திருக்கும். கஷ்டப்பட்டு தான் நம்ம தெய்வீக சம்பத்தை அடையணும். நம்ம ஹிம்சப்படுத்துறதுக்கு காரணம், ஹிம்சப்படுத்தணுங்கிற இச்சை நமக்கு இருக்காது. அதனால தான் பல சமயத்தில் ஏதாவது வார்த்தையை சொல்லிட்டு, நான் இந்த மாதிரி மீன் பண்ணலை, என்னுடைய வார்த்தைக்கு இது அர்த்தம் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் அர்த்தம் அதுதான். அவங்கள கற்று பண்ணுறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கோ அத்தனை அர்த்தம் இருக்குது. ஆனால் கடைசியில் என்ன சொல்லுவோம்? நான் அந்த அர்த்தத்தில் பேசலை, நான் அந்த அர்த்தத்தில் இப்படி செய்யவில்லை. நம்முடைய ஒவ்வொரு உடலில் ஒவ்வொரு அசைவும், சொல்லில் ஒவ்வொரு அசைவும், அல்லது சில எண்ணங்கள் உட்பட மற்றவங்களை ஹிம்சப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி ஹிம்சப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னால் அது முயற்சியினால் தான் அடைய முடியும். நம்ம அஹிம்சாவாதியாக மாறணும்னு சொன்னால் சும்மா நாளையிலேருந்து ஹிம்சப்படுத்த மாட்டேன், நாளை காலையில் 9 மணியிலிருந்து யாரையும் ஹிம்சப்படுத்த மாட்டேன்னெல்லாம் சொல்ல முடியாது. 9 மணிக்கு முடிவெடுத்தோம்னா 9.1 செகண்டில் ஆரம்பிச்சிருவோம் ஹிம்சப்படுத்துறது. காரணம் என்ன? அது நம்முடைய சுபாவம். இப்படிப்பட்ட நல்ல குணத்தை அடையணும்னா என்ன செய்யணும்? முதல்ல முயற்சி. யதந்தக, நம்மளுடைய பர்சனாலிட்டியே மாற்றுறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா முயற்சி. இந்த முயற்சி செய்பவர்கள், அதாவது இங்கே சொல்ல போகிற சொற்களெல்லாம் பக்தர்கள், என்னை வழிபடுகின்ற பக்தர்கள் தங்களை இப்படி வைத்து கொண்டு பக்தி செலுத்துகிறார்கள். முதல்ல அவர்களை இந்த மாதிரி அவர்களை நடத்தி கொள்கிறார்கள். அதில் முதல் குவாலிஃபிகேஷன் என்ன? எஃபர்ட், முயற்சி. இப்போ முயற்சி இல்லாத இடத்துல பகவானிடத்தில் என்னதான் பக்தி செலுத்தினாலும் அந்த பக்தி தாமசமாக இருக்குமே தவிர அந்த பக்தியினால் அது பக்தியாகவே உண்மையில் இருக்காது. எதற்கு முயற்சினா? எல்லாத்துக்கும் முயற்சி தேவை. எந்த ஒரு வெற்றி அடையணுன்னாலும் முயற்சி தேவை. நம்மளுடைய குணத்தை மாற்றுறதுக்கு அதிக முயற்சி தேவை. அவ்வளவு சுலபமாக நம்ம குணம் மாறாது, நமக்கு தெரியுமே, அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு முயற்சி தேவை, ஆனால் மாற்ற முடியும். ஸ்தூல சரீரத்தை தான் சிலதெல்லாம் மாற்ற முடியாது. காரணம் என்னன்னா அது ரொம்ப ஸ்தூலமாக இருக்குது. நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரம் எப்படி வேணாலும் மாற்றி அமைக்கலாம், ஆனால் ஸ்தூல சரீரத்தை விட மாற்றி அமைக்குவது கடினம். அதனால் ஒருவருக்கு என்ன குணம் இருந்தாலும் அது மாற்றத்திற்கு உட்பட்டது. முதல் நிபந்தனை முயற்சி. இனி அடுத்த சொல்ல எடுத்துக்கொள்கின்றோம். திருட விரதாகா. திருடம் என்றால் உறுதியான, திருடம்னா உறுதியான, விரதம் முயற்சியை ஆரம்பிப்போம். எவ்வளவு நாள் ஆரம்பிப்போம்னா கொஞ்ச நாள் என்ன ஆகும்? கேட்கும்போது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பிறகு என்ன ஆகும்னா அந்த முயற்சி அப்படியே விடுபட்டு போகும். நம்முடைய விரதத்தில் உறுதி இருப்பதில்லை. இங்கு அடுத்த வேல்யூ என்ன? திருட விரதாகா, அவர்களுடைய விரதத்தில் உறுதியாக இருந்து கொண்டு. இந்த இடத்துல விரதம்னு சொன்னால் சாப்பிடாமல் இருக்கிறது மட்டுமல்ல, அது ஒரு விரதம்தான். எல்லா விதமான வேல்யூஸ், எல்லா விதமான பண்புகளை அடையிறதுக்கு நாம் எடுத்துக்கொண்ட விரதம். அதில் என்ன வேணும்? இங்கே அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை திருடம், உறுதியான விரதத்துடன் இருப்பவர்கள். இங்கு விரதம் என்றால் வேல்யூஸ், பண்புகள். அந்த பண்புகள், முயற்சியும் கூட ஒரு விதமான பண்பு, அதில் உறுதியாக இருப்பவர்கள். இப்போ முதல்ல முயற்சி வேணும்.
பலருக்கு முயற்சி இருக்குது, முயற்சி ஆரம்பமாயாய் அது போயிட்டே இருக்கும். முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள், பிறகு அந்த முயற்சி விழுந்து கொண்டே இருக்கும். இங்கு வீழாத முயற்சி திருடவ்ரதாகா. இதுபோல் மற்ற சில சொற்களும் வர இருக்கின்றது. அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.